இரண்டாவதாக, அம்பாசடர் மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றேன். priesthood. யாரு? ஆசாரிய கூட்டங்கள். நானும் நீங்களும் ஆசாரியர்களா இருக்கிறோம். யாஜகர்களும் பிரதான ஆசாரியர் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பிறகு என்னையும் உங்களையும் என்ன அழைக்கிறார் கர்த்தர்? ஆசாரியர்கள். பாட்டு பாடுறோம்ல, ஆசாரியர்களாக, லேவியர்களாக என்ன நீங்க அழைச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. 1 பேதுரு 2:5 சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி இருக்கிறோமா? 9வது வசனத்தில் சொல்கிறது, 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யாராக இருக்கிறீங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராயல் பிரீஸ்ட்ஹுட். பரிசுத்த ஆசாரியர்களும் ராயல் priesthood, holy priesthood and royal priesthood அப்படின்னு சொல்றாரு. இது பெரிய ஸ்தானங்க. இந்த ஸ்தானத்தை தட்டி கழிக்கிறோம் நம்ம. நீங்க உங்க குடும்பத்துக்கு, நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசாரியா இருக்கிறீங்க. சொல்லமா? பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசாரியரா இருக்கிறீங்க. நான் என் குடும்பத்துக்கு ஆசாரியரா இருக்கிறேன். கர்த்தர் பிரதான ஆசாரியரா என்னையும் உங்களையும் நடத்துறாரு. ஆனா என் குடும்பத்துக்கு யார் ஆசாரியனா வச்சிருக்காரு? என் குடும்பத்திற்காக ஜெபிக்க யார் ஆசாரியனா வச்சிருக்காரு? என் குடும்பத்தின் பாவத்தின் மன்னிப்பை கேட்க யார் ஆசாரியனா வச்சிருக்காரு? என்னதாங்க. ஆக நான் சமநிலை வகிக்க வேண்டாமா? சுயநலமா வாழ்றேனே நானு? ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை வாழ்கிறேனா? வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை வாழ்கிறேனா? ஜெப வாழ்க்கை வாழ்கிறேனா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனா? ஆசாரியருக்குரிய குணா திசையங்களை உள்ளடக்கியவனாய் நான் வாழ்கிறேனா? அதெல்லாம் கிடையாது. எழுந்தா பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. என்ன உங்களை ஸ்தானாதிபதியாக மாத்திரமல்ல, ஆசாரியனாகவும் என் குடும்பத்தில், என் சபையில் வச்சிருக்கிறார். சொல்லட்டுமா? உங்க சரீர பிரகாரமான குடும்பத்திற்கும் நீங்க தான் ஆசாரியர்கள். இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்கும் நீங்க தான் ஆசாரியர்கள். அப்ப எவ்வளவு ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நானும் நம்ம ஊழியர்கள், தலைவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துறத நீங்க கட்டாயப்படுத்துறதா நினைச்சுக்காதீங்க. நீங்க வராததுனால இங்க ஜெபம் நடக்காதுன்னு இல்ல. கவனிக்கிறீங்களா? நம்ம வராததுனால, நான் வராததுனால இங்க ஜெபம் நடக்காதுன்னு இல்ல. ஆனா உங்க பொறுப்பை உணர்ந்து நீங்க ஆசாரியர்களாய் உங்க குடும்பத்திற்கும் சபைக்கும் நிற்கணும். கவனிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி இருந்து ஊதாங்கோல வச்சு ஊதாங்கோல சத்தம் வருது பார்த்துருக்கீங்களா? ஒரு கறிக்கட்டு ஊத்தி அந்த அடுப்புக்குள்ள குத்தி எடுத்துக்கோ, வச்சுக்கிட்டு ஏறி பின்னாடியே இருக்கணும். ஆசாரியார் பின்னாடி யாருங்க ஆசாரியாரு? நான் தான். சொல்லுங்க, என்ன காட்டாதீங்க, உங்களை காமிச்சுக்குங்க. நீங்க தான். நான் என்ன பண்ணணும்? ஊதிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை சொல்றது இல்ல, ஊதிக்கிட்டே இருக்கணும். வந்துட்டியா? ஜெபம் இருக்குது. என் கண்ணு தான் எரியுது அந்த புகைப்பட்டு. என் லங்ஸ் தான் பாழாகுது.
என்ன மாதிரி ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. You are royal priesthood. You are holy priest. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே, சபையிலே, உங்கள் குடும்பத்திலே ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு நான் பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கணுமா? பாஸ்டர் பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கணுமா? ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஆன்லைன்ல எவ்வளவு பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியல. உங்க பாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கணுமா? அப்புறம் புதிய ஆத்துமாக்களை எங்கெங்க செலவிடுறது? அவங்கள போய் எப்போ பார்க்கறது? எவ்வளோ பிளான் வச்சிருக்கிறோம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு. உங்களுக்கு இன்னும் இந்த யாஜகரு, இந்த ஆசாரிய விஷயத்திலேயே உங்களுக்கு பின்னாடி நான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஊதிக்கிட்டு அது அமைஞ்சிடுச்சா, எரியுதா, எரியுதா, ஆஃப் ஆகுதா, எரியுதா. நல்லா கவனிங்க. நீங்க ரெப்ரசன்டேட் பண்றீங்க. ரெப்ரசன்டேட் மேட்டர்ஸ். ரெப்ரசன்டேட் மேட்டர்ஸ். எவ்வளவு பேர் சபை ஆராதனை மட்டும் முக்கியம், ஆராதனை மாத்திரம் தான் வருவோம் பாஸ்டர், ஆராதனைக்கு மாத்திரம் தான் என்னால வர முடியும், அதுவும் உங்க டைமுக்கு இல்லை என் டைமுக்கு. ஜாஸ்தி பேசுனீங்கன்னா நான் அதை சொல்ல மாட்டேன். கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நான் இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேன், கவனிக்கிறீங்களா தான் கேட்பேன். ஏன்னா இங்கே தான் இருக்கிறீங்க, ஆனால் ஆள் வெளியே வெளியே எங்கேயே இருப்பீங்க போல. எங்கள் பைபிள் காலேஜ் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார், யூஆர் நாட் ஹியர், யூஆர் சம்வேர், யூஆர் நாட் ஹியர், யூஆர் சம்வேர்ன்னுவார். நீங்கள் இங்கே இல்லை, நீ வேற எங்கேயா இருக்கிற. நீ கவனிக்கிறீங்களா? ஆர் யூ லிசனிங்? గమనిస్తా ఇದ್ದೀರಾ? తెలుగಲ್ಲಿ చెప్పండి. ஆராதனைக்கு மட்டும்தான் நான் வருவேன், வேற எந்த ஜபத்துக்கும் என்ன கூப்பிடாதீங்க. You know, I'm very busy. I'm doing that, I'm doing this. நீ சொல்லிடுவ பாஸ்டர், உனக்கு வேற வேலை இல்லை, நீ இதுதான் உனக்கு வேலை, நீ சொல்லிடுவ. எனக்கு பின்னாடி ஒரு மேனேஜர், ஒரு டீம் லீடர் இருக்கிறானே, அவன்கிட்ட வந்து நீ சொல்வியா? அவங்கள்ட்ட வந்து நான் ஏங்க சொல்லணுங்க? ஏன்னா நீங்க ஸ்தானாதிபதி சபைக்கு, ஏன்னா நீங்க தான் ஆசாரியர் சபைக்கு, குடும்பத்துக்கு. பின்னாடி இருக்கு, பின்னாடி வரேன். அப்ப நீங்க தான் பேசணும், நான் தான் பேசணும். இது எனக்குன்னா எவ்வளவு ஓடுறேங்க, எனக்குன்னா எவ்வளவு ஓடுறேன். ராஜ்யத்துக்குன்னா உதாங்கள் வேணுமா? உதாங்கள் வேணுமா? ஜோமனுங்க, ஜபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க. ஏன் வரல? என்ன பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்டுட்டாரு, எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டாரு. நான் கோபமா இருக்கிறேன். என்னங்க கோபமா இருக்கிறீங்களா? இந்த சிரிச்ச மூஞ்ச கொஞ்சம் மன்னிச்சு ஒழுங்கா சர்ச்சை ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வாங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க. என்ன சொல்றோம்? Firstly, we all represent our God. And secondly, second point போடுங்க. First pointல second விஷயம். Secondly, we all represent our church. நான் நடந்து போகும்போது முதல்ல நான் யாரை வெளிப்படுத்துறேன்? என் கடவுளை. இரண்டாவது என் சர்ச், என் ஊழியத்தை, என் சர்ச்சை நான் அடுத்ததாக நாம் அனைவரும் நம்முடைய திருச்சபையை, என்னுடைய சபையை, என்னுடைய சர்ச்சை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன்.
நாம் ஒவ்வொருவரும் சபையை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். காரணம், you are body of Christ. நானும் நீங்களும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையா இருக்கிறோம். யாரா இருக்கிறோமா? நம்ம சர்ச்சா இருக்கிறோங்க. வார நாட்கள்ல சர்ச் எங்க இருக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சர்ச். வார நாள்ல நீங்க சர்ச்லயே இருக்கிறீங்களா? வார நாள்ல நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? சமுதாயத்தில் உங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்க வீடு எங்க இருக்குது? உங்க ஏரியால இருக்கு. அது கூட தெரியலையா? ஓஹோ, நான் சொல்றேன் உங்க வீட்டு அட்ரஸ். உங்க ஏரியால, உங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க தானே, அங்க தானே. அப்ப நீங்க தான் சர்ச். யூ ஆர் தி சர்ச். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சமுதாயத்தில் இருக்கிறீங்க. டைம் ஆயிடுச்சா? சமுதாயத்தில் இருக்கிறீங்க. அப்ப நீங்க சமுதாயத்துல இருக்கும்போது, சமுதாயத்துல நீங்க இருக்கும்போது யாரை ரெப்ரசன்ட் பண்றீங்க? சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்றீங்க. சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? நேத்துக்கு நாங்க ஒருத்தரை குறித்து ஒரு சில விஷயங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு? எந்த சர்ச்சுக்கு எதனா ஒரு பிரச்சனை சொன்னா, எந்த சர்ச்சுக்கு போறான்னு தெரியலையே, அந்த பாஷை இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நம்மள திட்டுவாங்க எல்லாரும். கவனிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் சர்ச்சு பைபிளை தூக்கிட்டு போறாங்க. இந்த பாஸ்டர் எதையும் கற்றுக் கொடுக்கறது இல்லையா? கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனா கத்துக்கிறது இல்லை. ஒரு சிலர் கத்த கொடுக்கறது இல்லை, ஒரு சிலர் வேற விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு சர்ச்சு ஒரு பாஸ்டரை குறிச்சு. நீங்களும் நானும் யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்? சர்ச்சில் இரு, சபையை, சமுதாயத்தில் சபையாய் நீங்க தான் ரெப்ரசன்ட் பண்றீங்க. அப்ப மிக முக்கியம் 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். இரண்டாவதாக, we show the church through our conduct. நம்முடைய நடத்தையினாலே சபையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, we are living stones of the church. மூன்றாவதாக போடுங்க, நம்ம எல்லாரும் லிவிங் ஸ்டோன் ஆஃப் த சர்ச். என்னங்க? உயிருள்ள கற்களாகிய நீங்கள் ஆவிக்குரிய வீட்டாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பேதுரு 1 பேதுரு 2:5 வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யார் ஃபர்ஸ்ட் ஜீவனுடைய கல்லா இருக்கிறாரு? என் இயேசு ஜீவனுடைய கல்லா இருக்கிறாரு. அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறதுனால அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப அவர் the living stone தான். அவர் லிவிங் ஸ்டோன். அவரை பின்பற்றுகிற, அவரை சேர்ந்த நானும் யாரா இருக்கிறோமா? லிவிங் ஸ்டோனா இருக்கிறோம். ஜீவனுடைய கற்களா இருக்கிறோம். ஜீவனுள்ள கற்களை போல நம்ம இருக்கிறோம். ஆக சர்ச் பில்டிங் இங்க பாருங்க, இந்த சர்ச் பாருங்க, இந்த கல் பாருங்க, இந்த கல், இந்த சர்ச்சுக்கு தலை கடவுள். இந்த கல்ல ஒரு கல் நானு, நீங்க பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? இந்த ஒரு பிரிக் நீங்க, ஒரு பிரிக் நீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க பாருங்க, அதான் சர்ச்னு வச்சுங்க. நான் ஒரு பிரிக், நீங்க ஒரு பிரிக், எல்லாரும் ஒரு பிரிக். ஆனா இந்த ஜீவனுள்ள சபைக்கு தலை அவரு. நானும் யாரா இருக்கிறேன்? அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறது போல அவரை சேர்ந்த நானும் என்னவா இருக்கிறேன்? ஜீவனுள்ள கல்லா இருக்கிறோம். யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்? சர்ச்சை, சமுதாயத்தில் சபையை ரெப்ரசன்ட் பண்ணோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? ஜீவனுள்ள கல்லாக. இந்த கல் ஒன்னு உருவிட்டா நிக்குமா? வீக் ஆயிடும். ஒன்னா உருவிட்டா நிக்குமா? எல்லாம் வீக் ஆயிடுங்க. அப்ப சொல்லுங்க, நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்குன்னு சொல்லி. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்கு. உங்களுடைய ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பும் சபைக்கு சபை அவசியம். We are representing our church.